அரசு பள்ளிக்கூடத்துல இந்த வருஷம் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்த 10th மாணவர்கள் இங்க வந்திருக்காங்க. மிதுனா மிதுனா 500க்கு 484 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் ஜினாய் கங்க்ராச்சுலேஷன். ஜினாய் ஒரு கூலி தொழிலாளருடைய மகன் தான். அவரு 468 மார்க் வாங்கியிருக்கிறாரு. அடுத்தது சியா ஹலோ சோ 460 92% மார்க். அதே மாதிரி கங்க்ராச்சுலேஷன், நீங்களும் 452 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க 4 பேருமே நான் வாங்குற மார்க்கை விட ரொம்ப அதிகமான மார்க் வாங்கியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப அதிகமான மார்க்கு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப உயரமான முடியும். நீங்க என்ன பண்ணணும், +1 +2 ரொம்ப நீட்டா படிச்சு இதை விட அதிகமான மார்க் இருக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில அட்மிஷன் கிடைக்கும். இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா IIT JEE எக்ஸாமினேஷன் எழுதணும். என்ன இதுனா ஸோ ஸ்ரீ அஷிகா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு IIT மெட்ராஸ்ல அட்மிஷன் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல காலேஜ் சேர்ந்தீங்கன்னா 4 பேருமே IAS அதிகாரியாக வேண்டும் ஆசைப்படுறாங்க. நம்ம லைப்ரரி இருக்கு, நம்ம சப்போர்ட் இருக்கு. உங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச முன்னாள் மாணவர்கள் ரெடியா இருக்கிறாங்க உங்களை IAS ஆஃபீஸர் ஆக்குறதுக்கு. நீங்க இந்தியிலிருந்து +2 டாப் ஸ்கோர், தமிழ்நாட்டிலே டாப் ஸ்கோர் இருக்கிறதுக்கு மிஸ் பண்ணுவீங்களா? வண்டர்ஃபுல். சோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஊர்ல இருந்து நமது அரசு பள்ளியில இருந்து 4 பெரிய சாதனையாளர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியாவில அளவில் உங்களை பற்றி பேசுவாங்க. ஓகே, ஸோ உங்களது வாழ்க்கை உங்க கையில, உங்க எதிர்காலம் உங்க கையில. பெரிய ஒரு எதிர்காலத்தை நீங்க உருவாக்குங்க. நாங்க உங்களுக்கு துணையாக இருக்கோம். இதுதான் நமது கோவில் லைப்ரரி. நீங்க வாங்க. சரி, கங்க்ராச்சுலேஷன்.